வைகை நதி தென்மதுரை வைகை நதி. வாங்க சார், வாங்க. என்ன வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும் மாப்ள. நீங்க ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியா? யார் சொன்னாங்க? எங்க ஆச்சி சொன்னாங்க. ஆச்சி சொன்னாங்க. ஆஹா, போயிட்டு வந்துட்டேன். சரிங்க மாப்ள, சரி உட்காருங்க. இருக்கட்டும். டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல மாப்ள, இல்ல, ஒன்றும் வேண்டாம். சரி. அப்புறம் மாப்ள, தங்கச்சி நல்லா இருக்காளா? ஓ, ரொம்ப நல்லா இருக்காங்க. சரிங்க மாப்ள. எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி, சைன் பண்ணிடுறீங்களா? பண்ணிடலாம். காளி, அதை எடுத்து கொடு. சரிங்கண்ணே. இந்தாங்க சார், இதுல இன்ட்டு மார்க் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் சைன் பண்ணுங்க. சரி, இந்த இப்படி வந்து உட்காந்துக்கோங்க. இந்த டேபிள் வச்சு சைன் பண்ணுங்க. மாப்ள, இது நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ். சரிங்க மாப்ள. சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க. நமக்குள்ள என்ன இருக்கு மாப்ள? அப்படி இல்ல, தொழில்னு வரும்போது மாப்பிள மச்சான் உறவு எல்லாம் பார்க்க கூடாது. நீங்க படிச்சு பார்த்துட்டே சைன் பண்ணுங்க. நமக்குள்ள என்ன இருக்கு மாப்ள? நீங்க சொன்னா சரிதான். சைன் பண்ணிட்டு மாப்ள, இந்தாங்க. கொடுங்க சார். என்னே? நீ போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துரு. சரிங்கண்ணே. அப்புறம் மாப்ள, வீட்டுல பிரச்சனை எல்லாம் எந்த அளவுல இருக்கு? எந்த பிரச்சனை? அதான் என் சின்னவன் உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணி. அது நீங்க அந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடா வள்ளி. என்னே? எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமாண்ணே, இந்தாங்க. சரிப்பா, நீ போய் வேலையை பாரு. சரிங்கண்ணே. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல மாப்ள, வேண்டாம். என்னே? வாப்பா. என்னே? சொல்லுப்பா. மார்க்கெட்டுக்கு வசூலுக்கு போகணும். கணேஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் SS சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இன்னும் வசூல் முடிக்கல. நீ போயிட்டு வந்துடுறியா, இல்ல நானும் வரணுமா? அமௌண்ட் கொஞ்சம் பெருசுனே, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். சரி, போயிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம் இரு, ஷட் டவுன் பண்ணிட்டு வந்துடுறேன். இருக்கண்ணே, வாங்க. அவ்வளோதான், கிளம்பலாமா? மாப்ள, என்ன? அதான் நம்ம வேலை என்ன முடியல, கிளம்புறீங்க அதுக்குள்ள? முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம். முடிஞ்சிருச்சு மாப்ள, இன்னும் டாக்குமெண்ட் கையில கொடுக்கல. ஓ, அதை மறந்துட்டேன்ல. டே, நீங்க கிளம்புறதுன்னா கிளம்பலாம். டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா கிளம்பிடலாம் மாப்ள. அது நான் கொடுத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. நீங்க கொடுத்துக்கிறீங்களா? என்கிட்ட தானே மாப்ள கொடுக்கணும். உங்ககிட்ட எதுக்கு கொடுக்கணும்? டாக்குமெண்டோட ஓனர் கிட்ட தானே கொடுக்கணும். மலர், இந்தாங்கடா உங்க தாத்தா உங்க பேர்ல எழுதி கொடுத்த உங்க கடையோட டாக்குமெண்ட். உங்க அண்ணன் உங்களுக்கு தெரியாம அரவிந்தன் கிட்ட அடகு வச்சு கடன் வாங்கின அதே டாக்குமெண்ட். நீங்க கேட்ட மாதிரியே உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரியா இருக்கா? ஹாப்பியா? தேங்க்ஸ் பார்ட்னர். ஆனா பணம் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே ஒரு பைசா என் கையில இருந்து நான் இந்த டாக்குமெண்ட்டுக்காக செலவழிக்கல. போதுமா? சரிங்க பார்ட்னர், ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை பிளஷர், யூ நோ. தேங்க்ஸ் பார்ட்னர். மாப்ள, நான் தான். என்ன மாப்ள இது? இந்த இந்த பத்திரம் நான் அரவிந்தங்கிட்ட, நான் இப்ப உங்ககிட்ட வச்ச என்னோட பத்திரத்துக்கு தானே பணம் கட்டினேன். அப்படி நினைச்சுதான் நீங்களும் பணம் கட்டினீங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நான் அரவிந்தன் ஆபீஸ்ல கட்டி என் ஒய்ஃபோட டாக்குமெண்ட்டை திருப்பிட்டேன். என்ன மாப்ள சொல்றீங்க? இது ஏமாத்து வேலை. அப்போ நீங்க என் பொண்டாட்டிக்கு பண்ணது நியாயமான வேலையா என்ன? மாப்ள, இது அநியாயம். அநியாயத்தை அநியாயத்தாலதான் சரி கட்டணும். அதைத்தான் நானும் பண்ணியிருக்கேன். பெரியவங்க சொல்லுவாங்களே, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு. அப்படிதான் நான் பண்ணியிருக்கேன். அப்படினாலும் இங்கே நான் கட்டின பணத்தை நீங்க எப்படி அங்க எடுத்துட்டு போக முடியும்? உங்க கம்பெனி டாக்குமெண்ட்ஸ்க்கு தானே நான் சைன் பண்ணேன். நீங்க சைன் பண்ணும்போதே நான் தான் சொன்னனே மச்சான், படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்கன்னு. நீங்க தான் பண்ணல. மாப்ள,
மாப்பிள்ள நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் படிக்காம சைன் பண்ணேன். என் நம்பிக்கையை நீங்க கெடுத்துட்டீங்க மாப்பிள்ள. ஆமா, கெடுத்துட்டேன். அப்படித்தான் பண்ணுவேன். என் பொண்டாட்டி உங்க மேல வச்ச நம்பிக்கையை நீங்க காப்பாத்துனீங்களா என்ன? அப்புறம் நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் எதுக்குங்க காப்பாத்தணும்? மாப்பிள்ள மாப்பிள்ள இதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள்ள. ஆமா, தப்பு தான் பண்ணுனேன். ஏங்க நீங்க யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டீங்க. அப்ப நான் மட்டும் நல்லவனா இருக்கணும்னு எதுக்குங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட நான் இருப்பேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களை நம்பின என் பொண்டாட்டிய நீங்க ஏமாத்துனீங்க, என்ன நம்பின உங்களை நான் ஏமாத்தினேன். கணக்கு கரெக்டா தானே வருது? மாப்பிள்ள இதை நான் சும்மா விட மாட்டேன். உங்க மேல கேஸ் போடுவேன். ஆஹா, என்னன்னு போடுவீங்க? என்கிட்ட இந்த மாதிரி ஏமாத்தி பணம் வாங்கிட்டீங்கன்னு போடுவேன். உங்ககிட்ட இருந்து நான் எங்கெங்க பணம் வாங்கினேன்? நான் பணம் கட்டினேன் மாப்பிள்ள. ஆமா, பணம் கட்டினீங்க. அரவிந்தனோட ஆபீஸுக்கு தான் பணம் கட்டியிருக்கீங்க. என்கிட்ட நீங்க வாங்கின கடனுக்கு இன்னும் இந்த மாசம் வட்டி கூட கட்டல. மாப்பிள்ள இப்ப நான் பணம் கட்டுனதா டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தனே. அதான் சொன்னேங்க, அது அரவிந்தன் ஆபீஸோட டாக்குமெண்ட். மாப்பிள்ள அரவிந்தன் சார் தான் கை உடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருல்ல. வலது கை தானே உடைச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி அவர் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும்? டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் அவர் எப்படி பார்த்தாரு? அப்ப நீங்க ஃப்ராட் வேலை தான் பார்த்திருக்கீங்க. அது நீங்க என்ன ஏதுன்னு அரவிந்தன் ஆபீஸ்ல தாங்க போய் பார்க்கணும். என்கிட்ட வந்து கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாப்பிள்ள அப்படினாலும் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே மலர் பேர்ல இருக்கு. மலர் கையெழுத்து போட்டு தான் கடை வாங்கினேன் நானு. அவ கையெழுத்து இல்லாம எப்படி அந்த பத்திரத்தை திருப்ப முடியும்? ஓஹோ, நீங்க அப்படி வர்றீங்களோ? உங்க தங்கச்சி கையெழுத்த நீங்க டூப்ளிகேட்டா போட்டு கடன் வாங்கலாம். அதே கையெழுத்த என் பொண்டாட்டி கையெழுத்த எனக்கு போட தெரியாதா என்ன? அப்படின்னா நீங்க பண்ணது ஃபோர்ஜரி. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஜரி பண்ணது நீங்க. இப்போ நாங்க நினைச்சா உங்க மேல கேஸ் போடலாம், தெரியுமோ? ஆனா உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி இப்போ என் பொண்டாட்டி கையெழுத்த நான் போடல. என் பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கும்போது அவங்களே போட்டுருவாங்களே, அவங்க கையெழுத்த நான் எதுக்கு போடணும்? அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்டை வச்சு உங்க தங்கச்சி கையெழுத்த ஃபோர்ஜரியா நீங்களே போட்டு அரவிந்தன் கிட்ட அதை அடகு வச்சு பணம் வாங்கினீங்களோ அதே டாக்குமெண்ட்டை இப்போ நீங்க கட்டின பணத்தை வச்சு நீங்களும் கையெழுத்து போட்டு என் பொண்டாட்டியும் ஒரிஜினலா கையெழுத்து போட்டு திருப்பியாச்சு. அதாவது நீங்க கடன் வாங்கின பணத்தை இப்போ நீங்களே திருப்பி கட்டிட்டீங்க அரவிந்தன் ஆபீஸ்ல. இப்போ இங்க நடந்ததெல்லாம் தப்புன்னு நீங்க கேஸ் போடுறதா இருந்தா உங்க மேலேயே தான் நீங்க கேஸ் போட்டுக்கணும். ஏன்னா இதை ஆரம்பிச்சு வச்சதும் நீங்க தான், முடிச்சு வச்சிருக்கிறதும் இப்போ நீங்க தான். நடுவுல நான் சின்னதா ஒரு வேலை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். இப்போ இது சம்பந்தமா எது பேசுறதா இருந்தாலும் நீங்க அரவிந்தன் ஆபீஸ்ல தான் போய் பேசணும். இங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, என்கிட்ட வாங்கின கடனுக்கு இந்த மாசம் வட்டி எப்போ கட்ட போறீங்க? மாசம் முடிய போகுது. மாப்பிள்ள தான். வட்டி எப்போ கட்ட போறீங்க? அசலை எப்போ கட்டி டாக்குமெண்ட்டை திருப்ப போறீங்க? மாப்பிள்ள என் பொண்டாட்டி நகையையும் அவங்க அக்கா நகையையும் அடகு வச்சு பணம் கொண்டு வந்தேன் மாப்பிள்ள. அதுக்கு மாப்பிள்ள 30 பவுன் நகை மாப்பிள்ள. 35 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். அதை வச்சு இப்போ அந்த கடனை நான் எப்படி மாப்பிள்ள திருப்புவேன்? இப்போ உங்ககிட்ட வாங்கின 35 லட்சத்தை வேற நான் திருப்பணும். எப்படி மாப்பிள்ள திருப்புவேன்? அத கடன் வாங்கும் போதுல நீங்க யோசிச்சிருந்திருக்கணும். மாப்பிள்ள அந்த கடனை திருப்புறதுக்கு தான் மாப்பிள்ள 30 பவுன் நகை அடகு வச்சு 35 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, 30 பவுன் நகைக்கு 35 லட்சம் ரூபாய் யார் தர்றாங்க? அது என் தம்பி சின்னவன் வேலை பார்க்குற பேங்க்ல வாங்கினேன். ஐயோ, போச்சா? சார் என்ன சார் இப்போ இப்படி சொல்றீங்க? நான் எப்படி சொல்றேன்? சார் நான் முதல்ல உங்ககிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி தானே சார் என் அண்ணனுக்கு 30 பவுனுக்கு 35 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணேன். உங்களோட பர்மிஷன் இல்லாம நான் எப்படி சார் பண்ணுவேன்? உங்ககிட்ட கேட்டு தானே சார் பண்ணேன். என்ன கார்த்தி, விளையாடுறீங்களா? அன்னைக்கு மார்க்கெட்ல கோல்ட் ரேட் என்ன இருக்கோ அதுக்கு 75% வரைக்கும் தான் கடன் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னேன்னு சொல்றீங்க. சார் உங்ககிட்ட கேட்டு தானே சார் கொடுத்தேன். நீங்க தானே சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்து கொடுங்கன்னு சொன்னீங்க. கார்த்தி, என்ன சொல்றீங்க? நான் எப்ப சொன்னேன்? சார் என்ன சார் இப்படி மாத்தி பேசுறீங்க? மாத்தி பேசுறேனா? வாட் நான்சென்ஸ் கார்த்தி. as a branch manager என்னோட பர்மிஷன் இல்லாம உங்களோட சொந்த அண்ணங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு கடைசியில ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்க. ஹெட் ஆபீஸ்ல என்ன கேக்குறாங்க, இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க தானே சார் சொன்னீங்க பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம பேங்க் தானே அப்படின்னு. இப்போ ஹெட் ஆபீஸ்ல கேக்குறாங்கன்னு சொன்னா நான் என்ன சார் செய்வேன்? நீங்க தானே சார் சொன்னீங்க. கார்த்தி, உங்களோட சொந்த அண்ணங்கிறதுனால நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படியே பழிய ஏன் பக்கம் திருப்ப பாக்குறீங்க. அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்க தான் வரப்போறீங்கிற திமிரா உங்களுக்கு? உங்க இஷ்டத்துக்கு பேங்க் ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க. சார் நோ சார். இதுக்கு எவ்வளவு கமிஷன் வாங்குனீங்க கார்த்தி? இல்ல உங்க சொந்த அண்ணங்கிறதுனால செஞ்சிட்டீங்களா? சார் அப்படியெல்லாம் இல்ல சார்.
சார் நான் இதை பத்தி உங்ககிட்ட நான் 2 நாளா பேசிக்கிட்டு இருந்தேன் சார். நீங்க தானே சார் ஓகேன்னு சொன்னீங்க. இப்போ மாத்தி பேசினா நான் என்ன சார் செய்வேன்? கார்த்தி, நீங்க இதை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்கவும் இல்ல, நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கவும் இல்ல. அப்படி கொடுத்தேங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க, ஏதாவது ரிட்டர்ன் எவிடன்ஸ் இருக்கா? இல்ல சார். அப்புறம் எதை வச்சு சொல்றீங்க நான் பர்மிஷன் கொடுத்தேன்னு? இந்த வருஷத்தோட நான் ரிட்டையர்மெண்ட் வாங்குறேன். என் பேரை கெடுத்துருவீங்க போலயே. உங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கு நான் மெயில் பண்ணிடுறேன். உங்களோட சஸ்பென்ஷனை அவங்க பாத்துக்குவாங்க. சார் சஸ்பெண்டா? யூ மே கோ. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து மெயில் வரும் உங்களுக்கு. சார் 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 ப்ளீஸ் சார். நான் என்ன சார் உங்களுக்கு தப்பு பண்ணேன்? ஏன் சார் இப்படி பேசுறீங்க என்கிட்ட? போங்க, போய் வேலையை பாருங்க. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து மெயில் வரும், அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுங்க. சார். யூ மே கோ கார்த்தி. சார். ஹலோ அரவிந்தன். சொல்லுங்க சார். நான் சொன்ன வேலையை முடிச்சாச்சா? சஸ்பென்ஷனா இல்ல டெர்மினேஷனா? சார், அதை பத்தி ஹெட் ஆஃபீஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணியிருக்கேன் கார்த்தி பண்ண தப்ப பத்தி. நீங்க சொன்ன வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டேன் சார். குட். முடிஞ்சா அவனை வேலையை விட்டு தூக்க பாருங்க. சார், பிரான்ச் மேனேஜரா எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து தான் எதுவா இருந்தாலும் வரணும். சஸ்பெண்ட் தான் சார் பண்ணுவாங்க, வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க. சரி, இப்போதைக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வைங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார், இதனால எனக்கு எதுவும் பாதிப்பு வந்துடாது இல்ல? இந்த அரவிந்தன் சொல்றதை கேட்டா உங்களுக்கு பாதிப்பு எப்பவும் வராது, பெனிஃபிட் மட்டும்தான் வரும். ஸோ என்னோட எல்லா அஃபிஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் உங்க பேங்க்குக்கு நான் மாத்திடுறேன். ஓகேவா? ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக பேசின பணம் பேசினபடியே உங்க வீடு தேடி வரும். ஓகே சார், கையிலேயே கொடுத்துருங்க, அக்கௌண்ட்ல எதுவும் போட்டுறாதீங்க. அக்கௌண்ட்ல எல்லாம் போட மாட்டேன் சார். நான் என்ன முட்டாளா? கையிலேயே கொண்டு வந்து என் ஆள் கொடுப்பான், வாங்கிக்கோங்க. சரிங்க சார். சார், கார்த்தி மேல உங்களுக்கு என்ன பார்க்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சார். சொன்ன வேலையை நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்க. சொன்ன மாதிரியே பணத்தையும் வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. சரிங்க சார். சரி. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து என்கொயரி பண்ணும்போது கார்த்தி உங்க பக்கம் கையை நீட்டினான்னா என்ன பதில் சொல்லி தப்பிக்கணுமோ தப்பிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என் பக்கம் நீங்க கையை காட்டிடக்கூடாது. சரிங்க சார். கார்த்திகிட்ட நான் சொல்லவே இல்லைன்னு ஒரே சாதனையா சாதிச்சிடுறேன். அது உங்க வேலை சார். நீங்க பாத்துக்கோங்க. வச்சிடுறேன். சரிங்க சார். கார்த்தி, என் தங்கச்சி மேலையா கைய வச்ச? பேங்க் ஆபீசருங்கிற திமிர்ல தானே இந்த அரவிந்தனோட தங்கச்சி மேல கைய வச்ச. அதுவே இல்லாம பண்ணிட்டா. சொன்னன்லடா, சொன்னன்ல உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு. ஏதோ நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததுனால உனக்கு சஸ்பென்ஷனோட நின்னுச்சு. இதுவே நீ பிரைவேட் ஜாப்ல மட்டும் இருந்திருக்கணும், இந்நேரம் மொத்தமா உன்னை வீட்டுக்கு அனுப்பி இருந்திருப்பேன். வாங்கின கடனை உடனே திருப்பி கட்ட சொல்லுவாங்க. இல்லாட்டி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கார்த்தி மேல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. எத்தனை மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அது என்ன ஏதுன்னு அப்புறமா அந்த மேனேஜர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும். அரவிந்தனா கொக்கா, என் மேல கைய வச்ச எவனையும் நான் சும்மா விட்டதா சரித்திரமே இல்லடா. கார்த்தியோட சோழியை முடிச்சாச்சு. இனி அடுத்து அந்த கருப்பந்தான் வரட்டும். இந்த வள்ளி வந்து என்ன ஏதுன்னு நடந்ததை சொன்னாதான் அடுத்து என்ன பண்றதுங்கிறத பார்க்கணும். நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன்னு ஒருவேளை வள்ளிக்கு தெரிஞ்சிட்டான். தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது, என்ன பண்ணிடுவான். அவனே ஒரு ஃப்ராடு. இப்போ அவங்க வீட்டில் என்ன நடக்கும்? அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டு உருளுவானுங்க. உருளட்டும். ஆமாம், இப்போ பேங்க்கில் இந்த நகைக்கு வாங்கின கடனை உடனே திருப்பி கட்டணும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா நகையை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்களே, இந்த வள்ளி மணவாளை என்ன பண்ணுவான்? வேற நகை எதுவும் வீட்டில் வச்சிருப்பானா? 35 லட்சம் ரூபாய்க்கு பெருமானமா? வச்சிருந்தா கட்டட்டும், இல்லாட்டி நம்மகிட்ட வந்து நிக்கட்டும். ஐயா வா உட்கார். என்னடா, உங்க அம்மா என்ன வரலையா? வர சொல்லிட்டு தான் போனேன். ஆமாய்யா, நீ சொன்னதா சொன்னாங்க. ஃபோன் போட்டாங்க, இட்லிக்கு மாவு ஊற வச்சிருக்காங்களாம், ஆட்டி வச்சுட்டு வரட்டான்னு கேட்டாங்க. சரி பத்திரமா வாங்கன்னு சொல்லிட்டேன். அம்மா, நீ போன வேலை என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. என்ன விஷயம்? பத்திரத்தை திருப்ப வந்திருந்தாங்க, பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடுத்தாச்சு. ஓஹோ அப்படியா, சரி. அம்மா யாரு? வேற யாரும் இல்ல, என் பேத்தி பிள்ளையோட அண்ணன் தான். உன் பேத்தி பிள்ளையோட அண்ணனா? அது யாரு? என் பேத்தி மலர் இருக்காள்லடா, அவளோட மூத்த அண்ணன் வள்ளி மணவாளே. அவரா? ஆமா, அவரு கருப்பங்கிட்ட கடன் வாங்கியிருக்காரா என்ன? ஆமா, கடை பத்திரத்தை அடமான வச்சு 35 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. அடேங்கப்பா, 35 லட்சம் ரூபாயா? சரித்தேன். சரி, அப்ப வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்ட? ஆமாடா, முடிச்சாச்சு. ஏதோ என் கம்பெனிக்கும் அவன் கம்பெனிக்கும் சைனிங் அத்தாரிட்டியை உனக்கும் கொடுத்துருக்கோங்கிறதுனால நாங்கள் ஊரில் இல்லைனாலும் நீ வேலையை பார்த்துடுற. எங்களுக்கு கொஞ்சம் லாஸாக தான் இருக்கு. பரவாயில்ல. நானு உங்க அப்பன் உங்க சித்தப்பன் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி கொடுத்த சொத்து தானடா. அப்புறம் சைனிங் அத்தாரிட்டி எனக்கு கொடுக்காம வேற யாரு கொடுப்ப?
சொன்னேயா சொன்னேன், அதுக்கு எதுக்கு சீரிக்கிட்டு வர? எனக்கே நாளைக்கு ஏதாவது ஒன்று, நான் ஏதாவது ஊருக்கு போயிருந்தா கூட என் கம்பெனியை நீ தான் சேர்த்து பார்த்துக்கிடணும். என்ன உன் செல்ல பேரனை மட்டும் கொஞ்சிக்கிட்டே தெரியாத. அவன் என்னடான்னா நீதான் என் செல்ல பேரங்கிறான், நீ என்னடான்னா அவனத்தான் என் செல்ல பேரங்கிற. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான்டா. ஏன் தான் உங்களுக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குதுன்னு தெரியல. சரியா சரியா சரி சரி, டீ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டா? குடிப்போமா? இப்ப தாண்டா கருப்பம் கூட சேர்ந்து டீயை குடிச்சிட்டு வாரேன். கருப்பன் கூட சேர்ந்து குடிச்சியா? அவன் எங்க இங்க இருக்கான்? சார், ஆ வாங்க 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 வள்ளி மணவாளன், வாங்க உட்காருங்க. ம், ம், ம். ஏய்யா, நீ வேணா அப்படி பொடி நடையா வாக்கிங் போறேன்னா போயிட்டு வாயேன். இல்லடா, இன்னைக்கு ஒரே டயர்டா இருக்கு, வாக்கிங்லாம் போல. ஆ சரி, அப்படின்னா டயர்டா இருந்தா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்போ. இருக்கேன்டா இருக்கேன், உங்க அம்மா வர்ற வரைக்கும் துணைக்கு இருக்கேன். சொன்ன கேட்காது பெருசு. வள்ளி வள்ளி மணவாளன் சார், வாங்க உட்காருங்க. உட்காரவா? நான் உட்காராதுக்கா சார் வந்திருக்கேன்? உங்க பேச்சை கட்டு நாசமா போனேன். என்ன சொல்றீங்க வள்ளி? அரவிந்தா, என்னடா சொல்றாரு இவரு? அதான் என்னன்னு தெரியலையா, இந்த கேக்குறேன். நீ போ, வீட்டுக்கு கிளம்பு. இருக்கண்டா, ஏன் என்னை விரட்டி விரட்டி விடுற? ரொம்ப டயர்டா இருக்குங்கிறல்ல, நான் என்ன செத்தாங்க படுக்கட்டா? நேரம் பார்த்து கழுத்து இருப்பாரு எங்க ஐயா. சரி வள்ளி, என்ன விஷயம்? என்ன எதுக்கு கோவமா இருக்கீங்க? சார், உங்க பேச்சை கேட்டு நாசமா போனேன் சார். ஷூ, என்னய்யா? என்ன வள்ளி, என்னாச்சு? ஏன் நான் என்ன சொன்னேன்? நான் என்ன செஞ்சேன்? என்ன நடந்ததுன்னு முதல்ல விளாவரியா சொல்லுங்க. உட்காருங்க. வள்ளி, எதுக்குப்பா அழுகுற? தாத்தா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க தாத்தா. எனக்கு என்னப்பா தெரியும், நான் என்னப்பா செஞ்சேன்? வள்ளி, என்னாச்சு? விவரமா சொல்லுங்க. எங்க ஐயா என்ன செஞ்சாரு? சார், 35 லட்சம் ரூபா பணத்தை கொண்டு போய் என் மாப்பிள்ளை கிட்ட கட்டினேன்ல சார். என்ன பணம்? என்ன 35 லட்சம் உங்க மாப்பிள்ளை கிட்டயா? என்ன எதுக்கு கட்டினீங்க? என்ன? என்னடா அரவிந்தா, என்னாச்சு? அதான் தெரியலையா, கேட்டுட்டு இருக்கேன்ல. அமைதியா இரு, நீ கொஞ்ச நேரம் வெளியே போ. சரி சரி, நான் ஒன்னும் கேட்கல, நீ பேசு, நான் ஒன்னும் கேட்கல. வள்ளி, என்ன ஆச்சு வள்ளி? அரவிந்தன் சார், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சார். உங்க ஐயா இருக்காருன்னு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்னது? என்ன தெரிஞ்சிருச்சு? நான் என்ன நடிக்கிறேன்? 35 லட்சம் ரூபா ரெடி பண்ணி என் மாப்பிள்ளை ஆபீஸ்ல கொண்டு போய் கட்டி என் கடை பத்திரத்தை திருப்ப சொன்னீங்கல்ல சார். உருமாதீங்க சார், உங்க ஐயாவுக்கு எல்லாம் தெரியும். சரி, என்ன சொல்லுங்க. அதான் சார், நானும் 35 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி என் மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போய் கட்டினேன்ல சார். அந்த பணத்தை எடுத்து என் மாப்பிள்ளை உங்க கம்பெனியில கட்டி உங்ககிட்ட இருக்கிற என் தங்கச்சி டாக்குமெண்ட்டை திருப்பி என் தங்கச்சி கிட்டே கொடுத்துட்டாரு. என்னையா சொல்ற? நான் இங்க இருக்கும்போது என்னோட சைன் இல்லாம எப்படியா என் கம்பெனில இருக்கிற டாக்குமெண்ட் வெளியே போனது? பேராண்டி, நான் தான் சைன் போட்டேன். நீ சைன் போட்டியா? டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் மேனேஜரை விட்டு பார்க்க சொல்லிட்டேன். சைன் மட்டும் நான் போட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டேன். பணம் எல்லாம் கரெக்டா எண்ணி வாங்கிட்டேன்டா. என்னையா சொல்ற? என்ன சொல்ற? பத்திரத்தை வச்சு கடன் கொடுத்திருந்தேல பேராண்டி, பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துருக்கேன். யார கேட்டு கொடுத்த? யாரடா கேட்கணும்? யார கேட்கணுமா? என்ன கேட்கணும்யா? என்ன கேட்கணும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானடா சொன்ன, உனக்கு முடியாம இருக்கும்போது, நீ வெளியூருக்கு போயிருக்கும் போது உன் கம்பெனி வேலையை நான் தான் பார்க்கணும்னு. அதான் பார்த்தேன். நீ இப்ப முடியாம தானே இருக்க. வலது கையில எப்படி சைன் போடுவ? அதான் கையை உடச்சு விட்டுருக்கானே என் பேரன். யோ 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 ஐயா, கத்தாதடா. பிரஷர் கூடி அப்புறம் இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாப்ல ஆயிர போகுது. என்னால எல்லாம் ரொம்ப நாள்லாம் கம்பெனி வேலையை பார்க்க முடியாது. ஐயா, நீ என்ன வேலை பார்த்திருக்க தெரியுமா உனக்கு? என் பிளான்ல எல்லாம் மண்ணள்ளி போட்டுட்ட. என்ன பிளான்டா அரவிந்தா? என்ன பிளான் போட்டிருந்த? உன்ன உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன். வள்ளி, அப்புறம் என்னாச்சு? என்ன சார் ஆகணும்? என் தங்கச்சியோட டாக்குமெண்ட் என் தங்கச்சி கிட்டயே போயிடுச்சு. நீங்க எதுக்கியா விட்டீங்க? நான் என்ன சார் செய்ய முடியும்? உங்க ஆபீஸ்ல போய் கேட்டு சண்டை போட்டேன். ஏன் ஆபீஸ்ல போய் சண்டை போட்டீங்களா? ஆமா, அப்புறம் வேற நான் என்ன செய்ய முடியும்? இந்த உங்க ஐயா தான் அங்க இருந்தாரு. பணத்தை கட்டிட்டீங்க, டாக்குமெண்ட்டை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், போயிட்டு வாங்கன்ட்டாரு. அதான் நேரம் உங்ககிட்ட நியாயம் கேட்கலான்னு வந்திருக்கேன். அரவிந்தன் சார், நீங்க சொல்லி தானே எல்லாத்தையும் செஞ்சேன். இப்ப பாருங்க, நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். என் பொண்டாட்டி நகை, என் பொண்டாட்டியோட அக்கா நகை எல்லாத்தையும் அடகு வச்சு 35 லட்சம் ரூபா பணம் வாங்கி கொண்டு வந்து கட்டுனேன் சார். ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இப்பவும் என் மாப்பிள்ளை கிட்ட நான் வாங்கின கடன் 35 லட்சம் ரூபா அப்படியே இருக்கு. அதையும் நான் தான் திருப்பணும். வச்ச நகைக்கு வட்டியும் கட்டணும், அதையும் திருப்பணும். நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்படி உங்க பேச்ச காட்டி ஏமாந்து போய் நிக்கிறேன். யோ, என்னய்யா ஏன் மேல பழிய போடுற? நீ பேராசப்பட்டு ஒரு வேலை பார்த்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னமோ உன் காசை நான் ஆட்டைய போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. நீ தானே உன் தங்கச்சி காசு ஆட்டைய போட்ட, இப்ப அனுபவிக்கிற, அனுபவி. அரவிந்தன் சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க சொன்னதை கேட்டு தானே சார் எல்லாம் செஞ்சேன்.
நான் சொன்னதை நீ எதுக்கே கேக்குற? உனக்கு புத்தி எங்க போச்சு? என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்க போன் தான் நினைக்கிறேன், எடுத்து பேசுங்க. ஹலோ பெரியவனே, நான் தான்டா கார்த்தி பேசுறேன். சொல்றா. பெரியவனே, இங்க பேங்க்ல எனக்கு ஒரு பிரச்சனைடா. உனக்குமா? என்னடா? இல்ல, உனக்கு 30 பவுன் நகைக்கு 35 லட்சம் ரூபா பணம் கொடுத்தன்ல, அது இங்க கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடா, என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இல்லடா, நான் முதல்ல எங்க பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்டு அவர் பர்மிஷன் கொடுத்ததுனால தான் உனக்கு அவ்வளவு பணம் சாங்ஷன் பண்ணேன். சரி, அவர் காலையில் ஆஃபீஸில் இல்லை, அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சைன் வாங்கிக்கங்கன்னு சொன்னாருன்னு இவர் சொன்னாருன்னு சொல்லி தாண்டா அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சைன் வாங்கினேன். இப்போ வந்து நான் சொல்லவே இல்லைங்கிறாரு. அசிஸ்டன்ட் மேனேஜரும் என் மேலே பாயிறாரு, மேனேஜரும் என் மேலே பாயிறாரு. என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க போல இருக்குடா. எதுக்குடா? இல்லைடா, நகைக்கு அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு 75% வரைக்கும் தான் கடன் கொடுக்கணும்னு பேங்க் ரூல்ஸ் இருக்கு. நான் அதை பிரேக் பண்ணி உனக்காக எக்ஸ்ட்ராவா அது மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் கொடுத்தேன். இப்போ அவர் கையை விரிச்சிட்டாருடா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. சரிடா, இப்போ அதுக்கு நான் என்னடா செய்யணும்? அது உனக்கு நான் 26 லட்சம் தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ராவா 9 லட்சம் கொடுத்துருக்கேன். அதனால இப்போ நான் மாட்டிக்கிட்டேன்டா, என் வேலை போயிடும் போல இருக்கு. நீ என்ன பண்ற? 9 லட்சத்துக்கு உண்டான நகையை கொண்டு வந்து உடனே வை, நான் வேற டாக்குமெண்ட் ரெடி பண்ணி மாத்திடுறேன்டா. என்னடா சொல்ற? 9 லட்சத்துக்கு நான் எவ்வளவு நகைடா கொண்டு வரணும்? அது ஒரு 11 பவுன் நகை கொண்டு வா, உடனே கொண்டு வா. இன்னைக்கு நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இருந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ஏற்கனவே எங்க மேனேஜர் ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணிட்டாருடா. அவங்க அங்கிருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள நான் டாக்குமெண்ட்டை மாத்தி ஆகணும். ப்ளீஸ்டா, நான் மேனேஜர் கையில காலில் விழுந்தினாலும் டாக்குமெண்ட்டை மாத்திடுறேன். நீ ஒரு 11 பவுன் நகை மட்டும் உடனே கொண்டு வா. அடே, திடீர்னு 11 பவுன் நகை கேட்டா நான் எங்கடா போவேன்? பெரியவனே, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாதுடா. இப்ப மட்டும் நீ கொண்டு வரலன்னா என் வேலை போயிடும்டா. சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கடா. இப்பதான் கல்யாணம் வேற பண்ணியிருக்கேன். என் மேல கேஸ் வேற ஃபைல் பண்ணிடுவாங்கடா. அப்புறம் வேலையே போனாலும் போயிடும். ப்ளீஸ்டா பெரியவனே, ஒரு 11 பவுன் நகை மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வா சீக்கிரமா. அடே, இப்படி சொன்னா நான் என்னடா பண்ணுவேன்? பெரியவனே, பேசுறதுக்கு நேரம் இல்லடா. என் மேல எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுப்பாங்கடா. கொஞ்சம் சீக்கிரமா வாடா, வச்சிடுறேன். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? இல்ல சார், என் தம்பி வேலை பார்க்குற பேங்க்ல தான் நகையை வச்சு கடன் வாங்கினேன். அவன் முதல்லயே சொன்னான் 30 பவுனுக்கு 35 லட்சம்லாம் கிடைக்காதுன்னு. ஆனால் அதுக்கு மேலே என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து புரட்ட முடியாது. அதனால அவ்வளோதான் இருக்குன்னு சொன்னேன். சரி வா பார்த்துக்கலான்னா இப்போ அவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சான். என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 30 பவுனுக்கு யார் 35 லட்சம் ரூபா தருவாங்க? அதானே சார், எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. சார் இருங்க, நான் உங்ககிட்ட அப்போ ஃபோனில் பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பேங்க்ல 35 லட்சம் ரூபா கடன் வாங்க போறேன்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்படின்னா ஒரு 30 பவுன் நகையை வச்சிருப்பீங்களா அப்படின்னு தானே கேட்டீங்க? ஆமா, நான் 30 பவுன் நகையை தான் வைக்க போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அரவிந்தன்டா. சார், அப்படின்னா என் தம்பியை பேங்க்ல மாட்டி விட்டது நீங்க தான், அப்படித்தானே? ஆமா, நான் தான். பரவாயில்லையே, நீ கிரிமினலுங்கிறத நிரூபிச்சுட்ட, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? உனக்கு என்னய்யா உன் தம்பி மேல இவ்வளவு பாசம் திடீர்னு? நான் அப்படித்தான் பண்ணுவேன். என் வீட்டு பொண்ணை எனக்கே தெரியாம கூட்டிட்டு போய் தாலி கட்டினா சும்மா விடுவேனா? நான் எந்திரிச்சு வர முடியாம இருக்கும் போதுதான் இவ்வளவு பண்ணியிருக்கேன். நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன்னு வை, உன் தம்பி கதி அதோ கதி தான். சொல்லி வை அவங்கிட்ட. இப்ப கிளம்பு. சார், நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு போய் சொல்லுவேன் சார் பேங்க்ல. சொல்லுயா, போய் சொல்லு போ. ஆதாரம் எதுவும் இருந்தா எடுத்து காட்டு. என்ன வேணாலும் பண்ணு, உன்னால முடிஞ்சதை பண்ணு போ. சார் என்ன சார், நான் உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ணேன்? ஏன் சார் நீங்க இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்க? நான் உனக்கு ஒரு துரோகமும் பண்ணலையா. உன் தம்பி தான் என்னோட டார்கெட். அவன் மாட்டுனா, அவன் கூட சேர்ந்து நீயும் மாட்டின, அவ்வளவுதான். ஒன்னெல்லாம் நான் டார்கெட் பண்ணல. போயிட்டு வா. சார், இப்போ இங்கிட்டு ஒரு 35 லட்சம், அங்கிட்டு ஒரு 35 லட்சம். நான் எங்க சார் போவேன் அவ்வளவு பணத்துக்கு? அது உன் கவலை. என்கிட்ட கேட்டா கிளம்பு. தாத்தா, என்ன தாத்தா உங்க பேரன் எப்படி பேசுறாரு? எனக்கு எதுவும் தெரியாதப்பா. என்ன நடந்ததுன்னு முதல்ல இருந்து சொல்லு. நான் வேணா என்ன ஏதுன்னு கேட்கறேன் அவனை. முதல்ல இருந்து சொன்னா அவர் தான் முதல்ல மாட்டுவாரு, அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அரவிந்தன் சார், உங்களை நம்பி உங்க கூட கூட்டு சேர்ந்ததுக்கு நீங்க யாருன்னு காட்டிட்டீங்க. உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சிட்டீங்கல்ல. யோ வள்ளி, நான்லாம் உனக்கு ஒண்ணுமே செய்யலையா. நீ வெட்டின குழியில நீயே உளுந்திருக்க, அவ்வளவுதான். அப்படின்னு நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அது அவனுக்கு எப்படி கிடைக்கணுமோ கிடைக்கும். நீங்க கிளம்புங்க. ஐயா, நீ இரு.
அவர் வெட்டின குழியில அவர் விழுந்தாருன்னா நீயும் ஒரு குழி வெட்டி இருக்க. அதுல கூடிய சீக்கிரம் நீயே விழுவ பாரு. நீ நிறுத்து. யாரை கேட்டு என் கம்பெனியில் போய் சைன் போட்டிருக்க? நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு அப்பதையே. 35 லட்சம் ரூபா அந்த டாக்குமெண்ட்டுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன். வட்டியோட சேர்த்து வாங்கினியா? எல்லாம் கரெக்டா தான் வாங்கியிருக்கு. அப்ப சரி, இந்த விஷயத்துல எனக்கு 5 பைசா நஷ்டம் இல்லை. அந்த அளவுக்கு ஓகே தான். ஆனாலும் உன் பேரனுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு வந்ததும்ல இருக்கு அவனுக்கு. அது நீயாச்சு அவனாச்சு என்னமோ பண்ணுங்க. ம், ஆமா, அவன் வெளியூருக்கு ஹனிமூன் போயிருக்கிறதா தானே நீ என்கிட்ட சொன்ன. எந்த ஊருக்கு போயிருந்தான்? இப்ப திடீர்னு எப்படி வந்தான்? என்னமோ தெரியல, அப்படித்தான் சொன்னான். இப்ப திடீர்னு வந்துட்டான். எங்க போனானோ எப்படி வந்தானோ, எதா இருந்தாலும் அவங்ககிட்டே கேளு. அப்படின்னா நீ அவன் கூட கூட்டு சேர்ந்துதான் என்கிட்ட போய் சொல்லியிருக்க. இந்த கூட்டு சேர்றது பொரியல் பண்றது எல்லாம் உன் வேலை, என் வேலை இல்ல. அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதைத்தான் நானும் உன்கிட்ட சொன்னேன். அவன் வெளியூர் போயிருக்கிறதா தான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எப்படி வந்தான்னு எனக்கும் தெரியாது. அப்புறம் இந்த நீ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு என் பேர பிள்ளைங்க 6 பேருமே ஒண்ணுதான். இப்படி சொல்லிக்கிட்டே என் கழுத்தாரு. ஏ போடா. வீட்டுக்கு போய் இருக்கு அவனுக்கு. உடனே டிஸ்சார்ஜுக்கு ஏற்பாடு பண்ணு. கேப்போம் டாக்டர் வரட்டும்.